இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் அரவணைத்தல் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்றவங்க எல்லாருமே நம்மளை மதிக்கணும், நம்மளை நேசிக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய தோற்றம், நம்முடைய இருப்பிடம், நம்முடைய மொழியை வச்சு எல்லாருமே நம்மளை சில நேரம் நிராகரிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி, திறமைசாலிகளாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தங்க பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னா நம்மளை நாமளே சில நேரம் தாழ்வாக நினைக்க ஆரம்பிப்போம். நம்முடைய நம்பிக்கையை அது குறைக்கும். காலப்போக்கில் அது நமக்கு ஒரு வேதனையை கொண்டு வரும். நம்ம தனிமையை கூட சந்திக்க ஆரம்பிப்போம். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்கள் கூட இருக்கார். தேவனுடைய அன்பு நம்ம எல்லாத்தையுமே ஒன்றாக்கும். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் விருந்தினரை தான் சந்திக்க போகிறோம். அவருடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்க அமேசான் பிரைமில் இருக்கக்கூடிய பாதாள் லோக் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காங்க. அதில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இவங்க நடிக்கிறதுக்கு முன்னாடி டெல்லியில் இவங்களுடைய தோற்றத்தை வச்சு இவங்களை நிறைய பேர் பாரபட்சமாக நடத்தியிருக்காங்க. அவருடைய பேர் பென்டாங். இவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். ஆனால் அதற்கு பிறகு எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. வாங்க பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்து நடிக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு இன்னைக்கும் கூட ஞாபகம் இருக்கு. நான் 1ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தப்ப சண்டே ஸ்கூல்ல இயேசு கிறிஸ்து கதாபாத்திரத்துல நடிச்சேன். தனிப்பட்ட விதத்துல நான் குவாஹாத்தியோ அல்லது சில்லாங் போவேனோ ஒரு நாளும் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனா தேவன் விரும்பினாரு, பென்டாங் நீ டெல்லிக்கு போகணும், நீங்க நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவுக்கு போகணும்னா இதுதான் வழியாகும். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் ஒரு புது வாழ்க்கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால அந்த உற்சாகத்தோட நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவில் சேர்ந்தேன். நியூ டெல்லியில் நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த இடம் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. இங்கே உள்ள கலாச்சாரம் எனக்கு அறிமுகம் இல்லாததாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற பேசுகிற மொழியும் கற்றுத்தர்ற மொழியும் ஹிந்தி, இங்கிலீஷ் தான் இருந்துச்சு. எங்களோட ப்ரொஃபஸர் எனக்கு சுத்தமாக புரியாத வார்த்தைகளை தான் அடிக்கடி பயன்படுத்தினாங்க. உண்மையாவே இது எனக்கு ரொம்பவே கஷ்டமான நேரமா இருந்துச்சு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் குஜராத், மேற்கு வங்காளம், யூபி, எம்பி இது மாதிரி வெவ்வேறு பின்னணியை கொண்டவங்க இங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சக மாணவர்களா பேட்ச்மெட்டுகளா தான் இருந்தோம். அதனால அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரியாமலே இருந்துச்சு. அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே எனக்கு ரொம்பவே கடினமான போராட்டமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் பழகிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு இந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து எனக்குள்ள ரொம்பவே தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. ஏன்னா என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னோட கிளாஸ்மேட்டுகள் மாதிரி என்னால பேச முடியல. NSDயோட ஆரம்பத்துல முதல் வருஷத்துலயும் 2வது வருஷத்துலயும் மனச்சோர்வு, மன அழுத்தமும் எனக்கு வந்தது மாதிரி நான் ரொம்பவும் உணர்ந்தேன். சில நாட்கள் நான் கிளாஸுக்கு கூட போகாம என் ரூமுக்குள்ளேயே இருந்திருக்கேன். நான் ரூமுக்குள்ளேயே இருந்தேன். ஏன்னா என்னோட பிரச்சனைகளையோ கஷ்டங்களையோ பகிர்ந்துக்கிட்டாலும் கூட அப்பாவும் என்னோட நண்பர்களும் என்னோட ப்ரொஃபஸரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவில் என்னோட இந்த கஷ்டமான நாட்களில் பின்வாங்கிறத பற்றி ஒரு நாளும் நான் யோசிக்கவே இல்லை. மோசே எப்படி இந்த இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு சேர்த்தது மாதிரி தேவன் எனக்கும் வழிகாட்டிக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் நான் தேவன்கிட்ட இப்படி ஜெபம் செஞ்சேன். தேவனே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க, எனக்கு தீர்வு கொடுக்க சமாதானம் தரப்போறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு இந்த மனச்சோர்வுலையும் மன அழுத்தத்திலிருந்தும் வெளியே வர்றதுக்கு எனக்கு வழிகாட்டுங்க. நீங்க விரும்புற மாதிரியான மனுஷனா நான் மாற எனக்கு வழிகாட்டுங்க. இந்த ஜெபத்தை நான் எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இப்படி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால நான் என்னோட மனச்சோர்வுல இருந்தும் மன அழுத்தத்துல இருந்தும் வெளியில வந்தேன். தேவனோட கிருபையால நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால கிராஜுவேட் பண்ணேன். பிறகு நாகாலாந்துக்கு திரும்பி வந்ததுக்கு பிறகு நான் என்னோட சில நண்பர்களோட சேர்ந்து ஹில் தியேட்டர் என்ற பேர்ல ஒரு தியேட்டர் சொசைட்டி ஆரம்பிச்சேன்.
எங்களோட மாநிலத்தில் தியேட்டர் பற்றின அழகான அறிவை பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. போன வருஷம் சங்கீத் நாடக் அகாடமியோட உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவா அவார்டு கிடச்சிச்சு. இந்த அவார்டு எப்படிப்பட்டதுன்னா, இது ஒரு நேஷ்னல் அவார்டு ஆகும். இது கலாச்சார அமைச்சகத்தின் மூலமாக சங்கீத் நாடக் அகாடமி மூலமாக கொடுக்கப்படுறதாகும். இந்த அவார்டு 40 வயசு அல்லது அதுக்கு கீழே சிறப்பாக செயல்படுற கலைஞர்களுக்கு வழங்கப்படுது. என் வாழ்க்கையில் இவ்வளவு மதிப்புக்குரிய அவார்டு கிடைக்கும்னு நான் ஒரு நாளும் நினச்சது கிடையாது. ஆனால் தேவன் எனக்கு இதை கொடுத்தாரு. அதனால் நான் ரொம்ப நன்றியுள்ளவனாக இருக்கேன். அதுக்கு பிறகு வேலையை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு விஷயம் என் மனசில் இருந்துச்சு. தேவன் என் கூட இருந்திருக்காரு. அப்புறம் சமீபத்தில் நான் பாதாள் லோக் சீசன் 2ன்னு ஒரு வெப்சீரிஸும் செஞ்சுருக்கேன். எல்லா நடிகர்களுக்குமே பெரிய திரையில் வரணுங்கிறது ஆசையாக இருக்கும். தேவன் எல்லாருக்குமே ஒரு நோக்கத்தை வச்சிருக்காருன்னு எப்பவுமே நான் அங்கீகரிச்சிருக்கேன், நம்பவும் செஞ்சுருக்கேன். என்னோட பேர் வேதாங் பாலிங் ஆகும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற வருகிற உயர்வுகள் எல்லாமே என்னால் வரலன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே தேவனால தான் வருது அப்படிங்கிறத நான் நம்ப ஆரம்பித்தேன். இது எனக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் என் கூடவே இருந்திருக்காரு. அதனால தான் தேவன்கிட்ட ஒரு திட்டம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நாம் அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னா அவர் விரும்புகிறப்ப நாம் வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்மளை கடந்து போக வைக்கிறாரு. என்னோட எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நான் திரும்பி பார்க்குறப்ப அது எல்லாமே எனக்கு வெறும் கருவிகளாக தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே தேவன் எனக்கு கொடுத்தாருங்கிறத நான் முழு மனசோட நம்ப ஆரம்பித்தேன். நன்றி பெண்டாங், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இங்கே சாதிப்பதற்கு தேவன் உங்களுக்கு வல்லமை தந்திருக்காரு. உங்கள் வாழ்க்கை மூலமாக நீங்கள் நிறைய பேருக்கு தேவனுடைய அன்பை இன்னைக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தேவனுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசிர்வதிப்பார். பெண்டாங்கிற்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். என்ன உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்ம தேவன்கிட்ட ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தயங்காமல் நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது CBN நியூஸ் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட செய்திகளை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அசம்பிளிஸ் ஆஃப் பிலீவர்ஸ் சர்ச் குருகிராமில் மே 16ஆம் தேதியிலிருந்து மே 18ஆம் தேதி வரைக்கும் எ சவுண்ட் அண்ட் எ சாங் வர்ஷிப் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு செஞ்சிருந்தது. அது ஒரு ஸ்பெஷலான ஆராதனையோடு நிறைவு பெற்றது. இந்த கான்ஃபரன்ஸின் நோக்கம் ஆராதனை வீரர்களை தயார் செய்வதாகும். ABC சர்ச் பாஸ்டர்கள் CBN இந்தியா நியூஸோடு பேசி இத பத்தி அதிகமான தகவல்களை தந்தாங்க. கடைசி நாட்களில் நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுவேன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. தாவீது ஆசாரிப்பு கூடாரத்துல துதி ஆராதனை நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனால எல்லாரும் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்ய வலுப்படுத்துறது நம்மோட கடமையாகும். டெல்லிக்கும் அதுக்கு பக்கத்துல இருந்த அந்த தலைமுறையைச் சேர்ந்த மக்கள் ஒரு சத்தம் அப்புறம் பாடலால் இணைந்திருந்தார்கள். சத்தம் அப்புறம் பாடல். இந்த சிட்டி முழுக்க இருக்கிற மக்களுக்கு இந்த சத்தம் போய் சேர்ந்து நிறைய பேர் இயேசுவின் சத்தம் அப்புறம் பாடலுக்கு வர்றதுக்காக நாங்க இந்த கான்ஃபரன்ஸுக்கு எ சவுண்ட் அண்ட் சாங்னு பேர் வச்சிருக்கோம். இந்த ஆராதனை இரவுல அனைத்து வயதினரும் வந்தாங்க. எல்லாருடைய மனசுலயும் தேவனை மகிமைப்படுத்துகிற விருப்பம் மட்டுமே இருந்தது. நிகழ்ச்சியில பாஸ்டர் அமித் காம்லே மற்றும் அக்ஷய் மேத்யூஸ் பரிபூரணமா ஆவியில நிரப்பப்பட்ட விதத்துல மக்களை ஆராதனையில நடத்துறாங்க. நாங்க இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்தது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க ஏதோ இங்க வந்தோம், சில பாட்டுகளை பாடணும் போயிட்டோன்னு இல்லாம தேவனுடைய வல்லமையான பிரசன்னத்தை நான் அந்த இடத்துல மனசார உணர்ந்தேன்னு தான் சொல்லணும். அது ஒரு அற்புதமான உணர்வா இருந்துச்சு. எல்லா சமுதாயத்துல இருந்தும் மக்கள் அங்க வந்தாலும் கூட தேவன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா பேசுறது அற்புதமான விஷயம். இன்னைக்கு அது நடந்துச்சுன்னு நான் நம்புறேன். ஆராதனைய பத்தி நிறைய விஷயங்களை நான் இங்க கத்துக்கிட்டேன். தேவனுக்கு நம்மளுடைய பாட்டுகள் மட்டுமே போதாது, அவர் நம்ம மனச பாக்குறாரு. நாம அவருக்கு ஆராதனையா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. உண்மையாவே இது மிகவும் அழகான தேவனுடைய பிரசன்னத்தால நிறைந்த கூட்டமாக இருந்தது. இது போன்று மற்ற நிகழ்ச்சிகளின் அநேக விவரங்களுக்கு
CBN இந்தியா நியூஸோடு இணைந்திருங்கள். உங்களுடைய ஆலயம், நிறுவனம் அல்லது கல்லூரியில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்குது, நம்முடைய நிகழ்ச்சியில் அதை ஒளிபரப்பணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்போ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் அட்ரஸ் www.cbnindia.org/connectwithus. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. பிள்ளைகளே, ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் உங்களை மற்றவங்க அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களா? நீங்க பாரபட்சத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கா? ஒருவேளை இப்ப வரைக்கும் கூட உங்க வேலையில வேறுபாடு காட்டப்படலாம். சமூகத்திலையும் சமுதாயத்திலையும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காதப்போ அது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி கடினமான நேரத்துல நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்பா அவரு உங்களுக்கு சரியான நண்பன், சரியான சூழல், அந்த சூழலை கடந்து போக உங்களுக்கு பலம் தருபடி தேவன் கிட்ட கேளுங்க. நண்பர்களே, இந்த ஜூன் மாதத்துல ஒரு புதிய வாழ்க்கை டிவி நிகழ்ச்சியில CBN பிரேயர் லைன் உங்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபம் பண்ணும். இந்த ஜெபத்துல நீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை தவிர மத்த எந்த நாள் வேணாலும் நீங்க CBN பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். இல்லனா வாட்ஸ்அப்ல உங்க ஜெப வேண்டுகோளை நீங்க தெரிவிக்கலாம். நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதுக்கான நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்மளை வெறுத்து ஒதுக்கின இடத்துல தேவனுடைய அன்பு நம்மளை மறுபடியும் ஒன்று சேர்க்குது அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வச்சுருக்காரு. நம்மளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தேவனுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்காக சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடை பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நான் ஏன் இப்படி இருக்கேன்? தேவன் ஏன் என்னை இப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களை தேவன் பயன்படுத்துகிறார். உங்களை பயன்படுத்த தேவனால் முடியும். இப்போ நம்ம பார்த்த வசனத்தில் கூட மோசே திக்குவாயாக இருக்காரு, அது அவர் சொல்கிறாரு. ஆனாலும் மோசையை தேவன் பயன்படுத்தினார். மோசே ராஜாவுக்கு முன்னாடி அவர் பேச ஆரம்பித்த உடனே தேவனுடைய வல்லமையினால் அங்கிருந்த அதிகாரிகள், ராஜாக்கள், மக்கள் எல்லாருமே அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. எப்படி மோசையை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினாரோ அதே மாதிரி உங்களையும் பயன்படுத்துவார். அதாவது உங்களுடைய பலவீனத்திலையும் அவர் உங்களை பயன்படுத்துகிறார். இதை மட்டும் நீங்கள் மறக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு இது சிரமமாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எப்படிங்க நான் இதிலேருந்து மீண்டு வருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு ஜெப உதவி தேவைப்படுதா? அப்போ நீங்கள் தயங்காமல் எங்களுடைய CBN பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். தேவன் நம்மை நேசிக்கிறார். அவர் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். अपने दिल की भाषा में प्रवचन की शक्ति का अनुभव करें। एउटा ईसाई जीवन जिउँदै गर्दा उनीहरू पनि मैं एक विषय थे आप लोगों के बीच में ले सकूं। आप अकेले नहीं हैं। जी हाँ, अगर आप बात करें यूसुफ की, परमेश्वर वचन में एक बात देखा हा आशीष देता है, बड़ी बरकत देता है और इटू थगिसेकोले आफ्नै ओभरकम ग्रुप गर्नुभयो। CBN के साथ हर घर तक प्रवचन पहुंचाने के इस प्रयास में आज ही एक नई जिंदगी परिवार में जुड़ें। வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. பாரபட்சம் இருக்கக்கூடிய இடத்துல தேவன் நம்மளை எல்லாத்தையுமே ஒன்றாக்குகிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர் உங்களை நேசிக்கிறார்.
அவர் உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற அவரால் நிச்சயமாக முடியும். அவருடைய வல்லமை நமக்கு உதவி செய்யும். இப்போது ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு பதில் தர போறோம். வாங்க பார்க்கலாம். நம்முடைய ஒரு பார்வையாளர் இப்படி கேட்டிருக்காங்க. என்னுடைய மகள் ஸ்கூலுக்கு போகிறாள். மேலும் அங்கு அவள் தன்னுடைய நண்பர்களிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ஆலயத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்கிறாள். இதன் காரணமாக அவளுடைய நண்பர்களுக்கு அவளை பிடிக்கவில்லை. அவள் மிகவும் போர் அடிக்கிறவள் என்று நினைக்கிறார்கள். அதனால் என்னுடைய மகள் வருத்தப்படாமல் உத்வேகம் பெறவும் இதை தொடர்ந்து செய்யவும் அவளுக்கு எப்படியாவது உதவலாம் என்று நான் விரும்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? எப்போதுமே குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் கற்றுக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து செய்கிறதுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆனால் 100% ரிசல்ட் கிடைக்காது. சில பேர் ஏற்றுப்பாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமே முதல்ல தன்னுடைய சொந்த மாணவர்கள்கிட்ட தான் அவர் வராரு. ஆனால் அவரை அங்கே யாரும் ஏற்றுக்கலை. அதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் சில பேர் ஏற்றுப்பாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் தொடர்ந்து நம்ம உற்சாகமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். தேவன் அவருடைய வேலையை செய்வார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த கேள்வியை பார்க்கலாம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட போது மது அருந்துதல், சிகரெட் குடித்தல் இவை எல்லாவற்றையும் நான் நிறுத்திவிட்டேன். ஆனால் என்னுடைய நண்பர் இப்பொழுதும் செய்கிறார். நான் அதை செய்யாததினால் வருத்தப்படுகிறார். என்னை மிகவும் வருத்தப்பட வைக்கிறார். நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அடிக்கடி அவர் நினைவுபடுத்துகிறார். நான் என்ன செய்ய? நீங்கள் தீய பழக்கத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் இது. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் நண்பர் உங்களை குறித்து இப்படியெல்லாம் வருத்தப்படுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அவர் நீங்கள் தீய பழக்கத்துக்குள்ளே மறுபடியும் வரணும் அப்படிங்கிறது தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அது நல்ல விஷயம் கிடையாது. உங்களுடைய நண்பர் இப்படி தீய பழக்கத்தில் இருக்காரே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுங்க. அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் மறுபடியும் அந்த தீய பழக்கத்துக்குள்ளே போகாதீங்க. உங்கள் நண்பர் இப்படி நினைக்கிறாரே அதை நினச்சும் நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய சந்தேகத்துக்கு நாங்கள் பதில் தந்துட்டோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்ககிட்டையும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த உலகம் விரும்புகிற மாதிரி நம்ம இல்லையே, நம்மக்கிட்ட இப்படி இருக்கே, நம்மக்கிட்ட எல்லாரும் பாரபட்சம் காட்டுறாங்களே, வெறுத்து ஒதுக்குறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறாதீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே தேவன் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாத்துக்குமே அவர் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எப்போவுமே எங்களை நேசிக்கிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் எங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்களை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஆண்டவரே. நாங்கள் எப்படி இருந்தாலும் சரி, எங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்துக்காக நாங்கள் எந்த கெட்ட பழக்கமோ ஒரு தவறான விஷயங்களோ ஈடுபடாமல் உங்களை மட்டுமே நோக்கி பார்க்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு காரணம் இல்லாமல் நீங்கள் எங்களை இப்படி படைக்கலை. அந்த புரிதலை நீங்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காம் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அவருடைய மன வருத்தங்கள், சோர்வுகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து போடுங்க. உங்கள் வல்லமையால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த சோர்வுகளையும் அவமானங்களையும் நாங்கள் ஜெயிச்சு உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. மற்றவங்களுக்கு முன்னாடி நாங்கள் சாட்சியாக வாழணும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமைகளை நாங்கள் புரிஞ்சு அதை நாங்கள் உங்களுடைய மகிமைக்காக பயன்படுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை மூலமாக மற்றவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஒரு வளர்ச்சியும் வரட்டும் ஆண்டவரே. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் தேவனை மட்டுமே பாருங்க. அவர் உங்களுக்கு வல்லமையை தருகிறார். அவருடைய வசனங்கள் மூலமாகவும் நமக்கு வல்லமையை தருகிறார். ஒரு சோர்வான நேரத்தில், தனிமையான நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பைபிள் வசனமும் வாசிங்க. இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக.
அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கலாத்தியர் 6:14. சிலுவை துக்கம் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கு. இதில் தான் மரணம் ஏற்படுது, இதில் தான் ரத்தம் சிந்தப்படுது, இதில் தான் தண்டனையும் கிடைக்குது. ஆனால் இதுதான் மேன்மை பாராட்டுது அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. இப்போதும் கூட இந்த நேரத்திலும் கூட நீங்கள் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் கஷ்டப்படக்கூடிய விஷயம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையாக தேவன் வைப்பார். இதை தான் நம்ம சாட்சியாக பார்த்த பென்டாங் அவங்களுடைய சாட்சியிலையும் நம்ம பார்த்தோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாங்க முன்வரலாம். அதற்கு உங்களுடைய நன்கொடைகளை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடுக்கு நீங்கள் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். எங்களுடைய அட்ரஸ் www.cbnindia.org/join-the-ENZ-family. உங்களுடைய நன்கொடைகள் மூலமாக நம்முடைய நிகழ்ச்சி இன்னும் அநேக மக்களை போய் சென்று சேர அது உதவியாக இருக்கும். இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். இதோட நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.